மாசி அமாவாசைனா மயான கொல்லை வைப்பாங்க. அதனால் மயான கொல்லை பார்க்குறதுக்கு நானும் அம்மா ஃபேமிலியோடு போயிருந்தோம். பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே விநாயகர், அம்மன் எல்லா லைட் செட்டுமே சூப்பராக இருந்துச்சு. கோவிலுமே வெளியே டெக்கரேஷன்லாம் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அம்மா விளக்கு வாங்கிட்டு வந்தாங்க. நானும் அதில் 2 தீபம் போட்டுட்டு தனுஷ்ரீயும் நானும் சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே அம்மாவும் நின்றுட்டு இருந்தாங்க. சரி அம்மா நிற்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தனுஸ்ரீயும் ரொம்ப வேண்டுதலாக சாமி கும்பிட்டுருந்தோம். தனுஸ்ரீ பார்த்திங்கன்னா தனுஸ்ரீயுமே கையெழுத்து கும்பிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் கோவில் உள்ளே போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கோவில் என்ட்ரன்ஸ் உள்ளே போகும்போதே இந்த சாமி படம் வந்துட்டு இருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அதை யாரும் அழிக்காமல் இருந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டிருப்பாங்க கையில் அப்படின்ட்டு வரைகிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படியே அம்மா நான் எல்லாம் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே இங்கே மூலஸ்தானம் என்ட்ரன்ஸில் போயிட்டு வீடியோ எடுத்திருந்தோம். அங்கேயும் பார்த்திங்கன்னா டெக்கரேஷன்லாம் சூப்பராக இருந்துச்சு. சாமி மூலஸ்தானமே நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே பார்த்திங்கன்னா பேக் சைடில் இந்த அம்மன் இருந்தாங்க. இந்த அம்மன் பார்க்குறதுக்கு அப்படியே சூப்பராக இருந்தாங்க. நம்ம ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அந்த சாமியை பார்க்குறதுக்கு. அப்புறம் மயான கொல்லை அப்படின்னு சொன்னோடனே மயான பூமியில் தான் நடக்கும். மயான பூமினா சுடுகாட்டில் தான் மயான கொல்லை நடத்துவாங்க. அம்மன் வேஷம் போட்டிருக்கவங்க இந்த சுடுகாட்டுக்கு வருவாங்க. வந்து இந்த அம்மன் மேலே ஏறி 3 சுற்று சுற்றுவாங்க. ஃபஸ்ட்டு இந்த அம்மன்லாம் சொல்ல முடியாது, இது ஒரு எனக்கு என்னன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மேலே தான் இந்த பொம்மை மேலே தான் இது பண்ணிகிட்ருப்பாங்க. ஏறி அந்த சூலத்தை வச்சு குத்துவாங்க. அப்புறம் எல்லாம் வந்துட்டாங்க சாமியை எடுத்துக்கிட்டு. அந்த சாமியுமே பிடிக்கிறதுக்கு 10 பேர் வேணும் போல இருக்குது. இந்த பொம்மையை பார்த்த உடனே அப்படியே ரொம்ப ஆக்ரோஷமாக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள யாராலையுமே பிடிக்கவே முடியல. அப்புறம் பொம்மை மேலே ஏறி திருசூலத்தை வச்சு குத்துனாங்க. அவங்க குத்திட்டு சாமி ஆடிட்டே இருக்கும் போது எதிர்த்தாப்புலையும் ஒருத்தர் சாமி ஆடிட்டு இருந்தார். அந்த சாமியை பார்த்துட்டு ரொம்ப முறைச்சிட்டு மயானை காளின்னு சொன்னாலே ரொம்ப ஆக்ரோஷமாக இருப்பாங்க. அதேமாரி இந்த சாமியுமே ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்தாங்க. இவங்களை கட்டுப்படுத்தவே முடியல, அந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக ஆடிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஆடு கோழி எல்லாம் பலி கொடுத்துட்டு இருந்தாங்க. நீங்கள் ஒரு ஆடு பிடிச்சிட்டு வாயில் பிடிச்சிட்டு ஆடிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்காங்க. அப்புறம் கோழி எல்லாம் பண்ணிட்டு இன்னொரு வாட்டி ஏற்றாடினா எல்லாருக்கும் இன்னொரு வாட்டி சாமி ஓட்ட போ. சூரகாத்த போல வராடா, சத்துக்கு போட்டு அடிக்க வராடா, ஆனந்தோ கலந்து வராடா. எல்லாம் பலி கொடுத்து முடிச்சிட்ட உடனே பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பொம்மையை கலைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜனங்கள்லாம் சேர்த்து. ஏன் கலைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அது உள்ளே எலுமிச்சை பழம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மயான கொல்லையில் பார்த்தீங்கன்னா வேண்டுதல் வச்சுருப்பாங்க. வேண்டுதல் வச்சவங்கலாம் காய்கறி சாக்லேட்டு எல்லாம் தூக்கி போடுவாங்க. பழங்கள்லாம் நம்மளுமே அதை எடுத்து சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதெல்லாம் குணமாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாம் முடிச்சுட்டு வான வேடிக்கைலாம் சூப்பராக இருந்துச்சு. கலர் கலராக
நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அவ்வளோ ஷார்ட்டு, அவ்வளோ வேடிக்கை, சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு திருவிழாவில் வருஷத்துக்கு ஒரு தடவை வைக்கிறாங்க. ரொம்ப ரேராக தான் இருக்குது, அடிக்கடிக்கெல்லாம் வைக்க முடியாது. அப்படியே நானும் இந்த சாமியை பார்த்துட்டு அப்படியே நாங்களும் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.